அன்பு உறவுகள் இதை பார்த்து எனக்கு இந்த நம்ம சப்ஸ்கிரைபு அது இதுன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறதே இல்லை. ஒருவேளை நான் கேட்காம இருந்தாலும் நீங்கள் பண்ணுறீங்களா பண்ண மாட்டேங்கிறீங்களான்னு தெரில. நான் நல்ல நல்ல விஷயங்கள் கருத்துக்களை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு என்ன ஏன் அது மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. தயவுசெய்து பாருங்கள். என்னோடய வளர்ச்சிக்கு உதவியாக இருங்க. சரிங்களா? நன்றி. வணக்கம். இப்போ நிறைய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாக பழமொழி சொல்லுவாங்க அந்த காலத்தில், என்ன தான் தண்ணிக்குள்ளே போய் தண்ணிக்கு அடியில் போய் குசு விட்டாலும் வெளில தெரியும்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா மேலே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பயலுக. நாங்கள்லாம் சின்ன பிள்ளை ஞாபகம் இருக்குது. போய் தண்ணியில் முங்கி விளையாடுவோம். உள்ளே இருந்துக்கிட்டே இது பண்ணாக்கா அது வந்துடும் நுரையா. மேலே இருக்கவனுக்கு தெரியும், பார்ப்பான். ஆனால் இவன் என்ன தெரியுமா செய்வான், அங்கே விட்டுவிட்டு தண்ணிக்குள்ளேயே முங்கி அங்கிட்டு போய் எழுந்திரிச்சு வருவான். ஏன்னா அவன் விட்டதுன்னு தெரியக்கூடாதுன்னு. ஆனால் பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு தெரியும்ல, இவன் தான் இங்கே முங்கினா, இவன் தான் விட்டான்னு தெரியும். சில நேரங்களில் சில விஷயங்களுக்காக சில பேர் பேசாமல் இருக்கலாம். ஆனால் உண்மை எதனா ரூபத்தில் எப்படினாலும் வெளில தெரியும். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில். அதனால் தவறு சாமர்த்தியமாக செய்யலாம். சாமர்த்தியம் இருக்கிறவங்க, அல்லது அதிகாரம் இருக்கிறவங்க, அல்லது பணம் இருக்கிறவங்க, நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படின்ற தைரியத்தில் தவறு செய்யலாம். அதை மறைக்கவும் செய்யலாம், தன்னுடைய பணத்தை, அதிகாரத்தை, எல்லாத்தையும் பயன்படுத்தி. ஆனால் நிச்சயமாக அது எப்படினாலும் ரூபத்தில் யாருக்குனாலும் தெரியும். இதையெல்லாம் தாண்டி நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கான் இல்லைங்களா, அவன் அதை பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற உணர்வு இருக்கணும். நான் இந்த நேரத்தில் என்ன சொல்லிக்கிறேன்னா, நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த கருத்தை. படித்தவர்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கிறதில்ல. அப்படி வேலை கிடைச்சாலும் அந்தஸ்தான கௌரவமான இது கிடைக்கிறதில்ல. அதனால் இது மாதிரி அந்தஸ்தான உயர்வான பதவி கிடைக்கிறவங்க தயவுசெய்து அந்த பதவியை நல்ல முறையில் பயன்படுத்தணும். தன் மீது குற்றச்சாட்டு வராத அளவுக்கு ஒழுக்கமான முறையில் வாழ்ந்து காட்டணும். அதுதான் அந்த உங்களுக்கு கிடைத்த அந்த உயரான பதவிக்குள்ள பெருமை. ஆனால் அதை வச்சுக்கிட்டு நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவே, நீ இப்போ என்னை பற்றி பார்த்துட்டு பேசி, இது பெருமைக்குரிய விஷயம் கிடையாது. அதை இன்னும் எளிமையாக சொல்லணும்னு சொன்னால், சக்தி படைத்தவன் தன்னால் இப்போ அந்த கராத்தே கற்றுக் கொடுக்கும்போது, இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும்போதெல்லாம் முதல்ல சொல்லி கொடுக்குற வார்த்தை என்னென்னா, உன்னால் 10 பேரை அடிக்க முடியும், 20 பேரை அடிக்க முடியுன்ற அந்த வலுவு உங்கள்கிட்ட இருந்தாலும் கூட, அந்த திறமை இருந்தாலும் கூட, நீ இந்த வித்தையை கற்றுக்கிறது அதிகபட்சமாக உன்னை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அல்லது இன்னொருவரை பாதுகாப்பதற்காக தான் பயன்படுத்திக்கணும். எனக்கு எல்லாம் தெரிகின்ற வீரத்தில், ஆணவத்தில் அப்படி பண்ணி பண்ணுறது அது உண்மையான வீரமோ அல்லது உண்மையான வித்தையோ கிடையாது. அது முறை கிடையாது. அதனால் ஒரு பதவி கிடச்சி இந்த பதவியை வச்சுக்கிட்டு என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன வேணாலும் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றது முறை கிடையாது. முறையற்ற செயல் அது. அதனால் பதவியில் இருக்கவங்க, உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க தன்னை பற்றிய குற்றச்சாட்டுகள் வராமல் பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும் ஒழுக்கமாக. அப்படி நடந்துக்கும் போது யார், இப்போ நான் இருக்கேன், நான் ஒழுக்கமான ஒரு மனிதனாக நடந்துக்கிட்டால் என்னை பற்றி எப்படி சும்மா சொல்ல முடியும்? அப்படி சும்மா சொன்ன நான் சும்மா விடுவேனா? விடமாட்டேன். ஆக நீங்கள் முடிந்தவரை ஒழுக்கமான மனிதராக, நேர்மையான மனிதராக, அதுவும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு என்னென்னா, உயர் பொறுப்பில் இருக்கவர்கள். ஏன்னா உயர் பொறுப்பில் இருக்கவர்கள் யார் வேணாலும் இருக்கலாம், எந்த துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அதுக்கு கீழே பல ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க உங்களுக்கு கீழே. அப்போ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் பார்த்துக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கீழே இருக்கவங்க பணிபுரிவாங்க. அதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் செயல்படுறதா இருந்தால் உங்களுக்கு கீழே இருக்க அந்த துறையில் இருக்க அனைத்து பேருமே உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தொடர்பு உங்களுடைய செயல்பாடுகளை கவனிப்பாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்கள் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை இருக்குது பார்த்தீங்களா, அது போலித்தனமாக இருக்கும், உண்மையான மரியாதையாக இருக்காது. அது ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ உயர் பதவியிலிருந்து எவ்வளோ அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடு சரியில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே இருக்கவர்கள் உங்களை பணிகிறது, உங்கள்கிட்ட வணங்குறது, உங்கள்கிட்ட நடந்துக்கிறது அத்தனை போலியாத்தனமாக உண்மை இருக்காது. அதை நீங்கள் வேணால் உண்மையை நினச்சிக்கிட்டு இருக்கலாம். நம்மளை கண்டா பயப்படுறான், நம்மளை கொண்டா மரியாதை பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். அது கிடையாது. ஆக நீங்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக, நேர்மையானவர்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு கீழே பணிபுரியவர்கள் உங்களை பார்த்து முயற்சி செய்வார்கள். தவறு செய்வர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. குறைந்தபட்சம், அப்பா நம்ம அப்பா அப்படி இருக்கிறாரு, நம்ம அண்ணன் இப்படி இருக்கிறாங்க
அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது மாதிரி நமக்கு கேள எப்பா இவர் சூப்பர்யா, ரொம்ப அருமையான மனுஷன்யா, ஒரு சின்ன தவறு கூட வழி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வரும்போது, நிச்சயமாக உங்கள் கீழே பணிபுரியவர்கள் வந்து உங்களை வந்து தொடர்ந்து உங்களுடைய செயல்பாடுகளை கவனித்து உங்களை மாதிரி இருக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க, நடந்துக்குவாங்க. அதனால் தயவுசெய்து உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தங்களை பற்றிய விமர்சனம் வராமல் பார்த்துக்கணும். நீ எப்படி என்னை பண்ணலாம், நீ எப்படி என்னை கேட்கலான்னு சொல்லக்கூடாது. கேட்காத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வலையொலி மூலமாக கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நான் பேசுவேன். என்னுடைய அன்பு உறவுகள் இதை பார்த்து எனக்கு இந்த நம்ம சப்ஸ்கிரைபு அது இதுன்னு சொல்கிறாங்க, நான் கேட்குறதே இல்லை. ஒருவேளை நான் கேட்காம இருந்தாலும் நீங்கள் பண்ணுறீங்களா பண்ண மாட்டேங்கிறீங்களான்னு தெரில. நான் நல்ல நல்ல விஷயங்கள் கருத்துக்களை தான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு என்ன ஏன் அது மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. தயவுசெய்து பாருங்கள், என்னோடய வளர்ச்சிக்கு உதவியாக இருங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.